பெரியாரிசத்தினுடைய டோட்டல் கண்டென்ட் வள்ளலாருடைய ஒரு 0.1 கண்டென்ட். பெரியாருடைய கொள்கைகள் எல்லாமே வள்ளலார்கிட்ட ஆட்டை போட்டது தான். ஓகேங்களா? நீங்கள் வள்ளலாரை பற்றி ஃபுல்லாக படிச்சிங்கன்னா பெரியாரிசம்ங்கிறது வந்து சின்ன பீஸு. ஏன்னா அவர் தான் வந்து முதல்ல பெண்களுக்கு சம உரிமைன்றதை 200 வருஷத்துக்கு முன்னால் பேசினார். அதுக்கு முன்னால் பேசியிருக்கிறாங்க. பாரதியாருடைய கருத்துக்கள்லேயே வள்ளலாருடைய கருத்துக்கள் தான் மொத்தமே இருக்கும். சாகாமல் இருப்பேன் கண்டீர்னு சொல்லி பாரதியார் பாடுறான். அப்போ அதை எங்கேருந்து கொண்டு வரான்னா சாக கல்வியான வள்ளலாரில் தான் கொண்டு வரோம். அப்போ என்னென்னா வள்ளலார் வந்து எல்லாத்தையும் டச் பண்ணுறாரு. அப்போ பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும். தெய்வத்தோலா ஆள் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எதற்கு சொல்கிறாருன்னா உன் பொண்டாட்டி மதின்னு சொல்கிறார். பொண்டாட்டிகளுக்கு சாதனங்கள் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவிக்கு தாலி வாங்காதீர்கள்னு சொல்கிறார். 200 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிக்கிறார். தாலி வாங்காதீங்க, அவங்கள எப்பயும் போல் வாழ விடுங்க, அவங்க சாதாரணமாக இருக்கட்டும், உடன்கட்டை ஏறுறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம். அப்போ தாலி வாங்குறதுன்ற ஒரு சிஸ்டத்தை அவர் வெறுக்கிறார். அப்போ இது மாதிரி புதுமைகளை கொண்டு வர்றார். வடலூரில் வந்து சமஸ்கிருத ஸ்கூல்கள் திறக்கிறார், அவராகவே திறக்கிறார். அதுக்கு நோட்டீஸ்லாம் அடிக்கிறார். நாளைக்கு இருந்து ஆங்கில போதனை நடக்கும், எல்லோரும் வந்து ஆங்கிலம் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ வள்ளுவர் திருக்குறளை படிங்க, மாணிக்க வாசகத்தை படிங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய புத்துணர்வு. அதாவதுங்க எல்லா பேரும் ஒரு பக்கம் வர்றப்ப இவர் மட்டும் மக்களை திருப்புறார். இப்போ யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஞானி நம்ம ஊரில் பேசியிருக்காங்களோ, யார் பெரிய சித்தர்கள் தன்னை பெரிய ஆளாக அறிவாளியை காட்டியிருக்காங்களோ அவங்களோட எல்லா கருத்துக்களையும் வள்ளலாருடைய கருத்துக்கள் தான் இருக்கும். அது வள்ளலார் படித்தா தான் புரியும். இப்போ இவங்களுடைய கருத்துக்களை கேட்குறப்ப ஆகா எப்படா இப்படிலாம் சிந்திக்கிறானுன்னு தோணும். வள்ளலாருடைய புத்தகத்தை படிச்சுன்னா இங்கேருந்து எடுத்துருக்கான்றது தெரியும். அப்போ வள்ளலார் வந்து ஒரு மிகப்பெரிய அதாவதுங்க சமூகத்தினுடைய ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லலாம். ஒரு புரட்சி அப்படி சமூகத்தை பற்றி படிச்சுட்டு வரோம். வரலாறுல ஒரு 2000 வருஷம் படிச்சுட்டு வரும்போது திடீர்னு 2000 வருஷமாகவே ஒரு பழமை வாய்ந்த சமூகத்தில் திடீர்னு ஒரு விஞ்ஞானி வரான் அப்படின்ற மாதிரி வள்ளலாரை சொல்கிறாங்க.